ஆபத்து. ஐயோ அம்மா ஆபத்து. வட்டாட்சியாளர் ஆபத்து. ஆபத்து. கோவை மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் பெண் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு உதயகுமாரன், மதுக்கரை ஒன்றிய செயலாளர் தோழர் இளங்கோவன், தகவல் தொடர்பு அணி செயலாளர் பி. சத்யா, மகளிர் அணி செயலாளர் தோழர் அமுசவேணி, மகளிர் அணி செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி தோழர் வானுகன், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் தோழர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலமுறை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர் மனு கொடுத்தும் மனு மீது வருவாய்த்துறை வட்டாட்சியர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஆதிக்க சாதி வெறியர்களின் துணையோடு செயல்பட்டு அரசு நிலத்தை விற்பனை செய்வது கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் மதுக்கரை வட்டம் மயிலேரிபாளையம் ஊராட்சியில் காசா நம்பர் 15/2 அரசு நிலத்தில் தாழ்த்தப்பட்ட பெண் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு கொடுத்தால் வட்டாட்சியர் அந்த இடத்திற்கு வழிபாதை இல்லை என்று எங்களிடம் கூறிவிட்டு பிஜேபி கட்சியை சேர்ந்த தனி நபரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு தாரை வார்த்து கொடுத்து விட்டார் என்றும் கோஷமிட்டனர். மேலும் சாதிய வன்கொடுமை செய்வதை கண்டித்தும் அதே நிலத்தில் விரைவாக நில ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு குடியிருக்க பட்டா வழங்க கோரியும் கோஷமிட்டனர். வட்டாட்சியர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தவறும் பட்சத்தில் அதே நிலத்தில் நாங்கள் குடிசை அமைக்கும் போராட்டம் நடத்துவோம் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மக்கள் 57 நபர்கள் கொடுத்த இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கோரிக்கை மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து காசா எண் 15/2 அரசு நிலத்தில் பட்டா வழங்க வேண்டும், தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாங்களே குடிசை அமைக்கும் போராட்டம் அறிவிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட செயலாளர் பேரு வானுகன், மதுக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு நீண்ட நாளாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நான் கொடுக்கும் மனு மீது இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கை என்பது நீண்ட நாள் கோரிக்கை. நாங்கள் 3 முறை வட்டாட்சியர்கள் பார்த்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் அவர் ஒரு சாதி மோதலோட சாதி ஒரு பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பார்த்து எங்கள் சமுதாய மக்களை பார்த்து அவளை கேவலமாக பார்க்கிறார்கள். நாங்கள் கொடுத்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மதுக்கரை வட்ட மயிலேரிபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய 80 சென்ட் நிலத்தில் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்களே இந்த வட்டாட்சியரை கண்டித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 80 சென்ட் நிலத்தில் நாங்கள் குடிசை அமைப்போம். குடிசை அமைப்பது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் வேல்முருகன் மீது வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்வோம் என்று இந்த கண்டன குரல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியின் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன். இப்போ எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு அருந்ததிய மக்களுக்காக நாங்கள் மனுக்கள் கொடுத்துருக்கோம். அந்த மனுக்கள் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி கேட்டால் நிலம் கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அரசு நிலம் எங்கே இருக்குதோ அங்கே இருக்கிற இடத்த தர்றோம், நிலமே இங்கே இல்லாத பட்சத்தில் எப்படி தர்றதுங்கிறாங்க. நாங்கள் கள ஆய்வு செஞ்சு எங்கெல்லாம் நத்தம் புறம்போக்கு அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறது என்று பார்த்து காசா நம்பரோடு எடுத்து கொண்டு போய் கொடுத்தா அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு வழி இல்லைங்கிறாங்க. இப்போ மயிலேரிபாளையத்தில் 80 சென்ட்டுன்னு சொல்கிறாரு. 40 சென்ட்டை இந்த வட்டாட்சியர் 3 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு தனியாருக்கு அந்த 40 சென்ட்டை விற்றுட்டார். இதுக்கு சம்மந்தமாக அது கேட்டால் என்னங்கிற வழி இல்லை. ஒரு அரசு நிலம் வழி இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த இடத்துக்கு நடுவில் 80 சென்ட்டுக்கு சுற்றி இருக்கிற இடத்த ஒரே ஆள் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அந்த இடத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி அதை மொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இவங்க 15 நாளுக்குள்ளே இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பயனாளிகளெல்லாம் அழைச்சிட்டு நாங்கள் அங்கே போய் குடியேறிடுவோங்கிற இது மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறோம்.